Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 9th standardல exercise 2.5ல first sum பார்க்கலாம். Write the following in the form of n 5 power n. பின்வருவனவற்றை 5 power n வடிவத்தில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. First subdivision பாருங்க 625 இருக்கு. இதை factorization மெத்தடில் போட்டு பாருங்க. இங்கே பாருங்க காரணி படுத்துகள் முறையில் போட்டு பார்க்கலாமா. இப்போ இந்த நம்பர்ஸை எந்த டேபிளில் போடலாம்? 5 டேபிளில் போடலாம் இல்லையா? 1 5 is 5, ரிமைனிங் 1, 2 5s are 10, remaining 2, 5 2s are 5 5s are 25. ஸோ அகெயின் 5 டேபிள்லேயே போடலாம். 2 5s are 10, remaining 2, 5 5s are 25. ஸோ மறுபடியும் 5 டைம்ஸ் போடலாம் இல்லையா? 5 5s are 25, அகெயின் ஒரு 5 1 5 5 போடலாம் இல்லையா? அப்போ 4 5 வருது. ஸோ 625க்கு 5 into 5 into 5 into 5 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 5 power 4. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 power n அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ 5 power nல எழுதியாச்சா? ஸோ இதை வந்து நம்ம பவர்ஸில் எழுதுகிறோம். அப்படி தான் இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கோ அதை பவர்ஸில் கொண்டு வந்து எழுதுகிறோம். ஓகேங்களா? 1 2 3 4 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 5 power 4. செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். 1/5 இங்கே 1/5க்கு இங்கே பவரில் எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 5 பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 5 பவரை நம்ம தலைகீழாக ரெசிப்ரோக்கலுக்கு மாற்றணும் அப்படின்னா 5 பவர் -1 ஆகிடும். ஓகேங்களா? பவரில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். டிவைடட் பை 1 இதை நம்ம தலைகீழையாக மாற்றிருக்கோம். ரெசிப்ரோக்கலாக மாற்றும் பொழுது பவர்ஸில் இருக்கிறது எப்படி ஆகும்னா சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸில் இருக்கிறனால மைனஸ், மைனஸில் இருந்திருந்தால் ப்ளஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு டினாமினேட்டரில் இருக்க 1 தேவை கிடையாது இல்லையா? அதனால் ஆன்சர் வந்து நம்ம 5 power nக்கு கொண்டு வந்துட்டோம். 5 power n ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். 5 power -1 தான் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். √5. √5 எப்படி எழுதலாம்? ஸோ இந்த ரூட்டை வந்து 1/2ன்னு எழுதலாம் இல்லையா? பவரில் எழுதும்போது 1/2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 5 power nக்கு 5 power 1/2 அவ்வளோதான் ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். √125 கொடுத்துருக்காங்களா? ஸோ √125க்கு 125 எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ரூட்டை வந்து 1/2 அப்படின்னு எழுதலாம். பவரில் எழுதும்போது 1/2ன்னு எழுதலாம். ரூட் வந்து பவர்ஸில் 1/2ன்னு எழுதலாம். 125க்கு போட்டு பாருங்கள். 5 டைம்ஸ் 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 2 5s are 10, remaining 2, 5 5s are 25. அகெயின் 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 5 5s are 25. 1 5 is 5. ஸோ 3 டைம்ஸ் வருமா? 5 into 5 into 5. 125க்கு 5 into 5 into 5 வரும். பவரில் இருக்க 1/2 அப்படியே எழுதிக்கணும். இது என்ன ஆகும்? 3 டைம்ஸ் 5 இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதுவோம்? பவரை 3 எழுதுவோமா? 3 பவரில் எழுதுவோமா? ஸோ ப்ராக்கெட்டில் மேலே இருக்க பவரில் இருக்க இந்த 1/2 மறுபடியும் எழுதிக்கணும். ஓகேங்களா? 3 டைம்ஸ் 5 இருக்குது. ஸோ 5 power 3 எழுதியிருக்கேன். அகைன் இந்த பவர்ஸில் இருக்க 1/2 எழுதிக்கிறேன். எழுதிட்டோம் அப்படின்னா இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னா பவர்ஸை வந்து மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்னமா வரும்? 1 3 is 3, 3/2ன்னு வரும். சரிங்களா? 3 into 1/2 அப்போ என்ன வரும்? 3/2 தானே ஆன்சர் வரும். அதுதான் பவரில் எழுதணும். ஸோ 5 power n ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். 5 power 3/2. ஸோ இது ஆன்சர். செகண்ட் சம் பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 4 power n. 4 power n என்ற வடிவத்தில் எழுதுக. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 16 கொடுத்துருக்காங்க. நம்ம 16 எப்படி எழுதுவோம்? 4 4s are 16. ஸோ 4 4s are 16. அப்போ எப்படி எழுதுவோம்? 4 into 4. அப்போ 4 பவரில் 2. 4 power என்ற ஃபார்மேட்டில் எழுதணும். அதாவது n அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் வரணும். ஸோ அது வந்துருச்சு. ஸோ 4 power n அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 8 கொடுத்துருக்காங்களா? இதை எப்படி 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 2s are 8 இப்படி எழுதலாமா? 4 power n அப்படின்ற ஃபார்மேட்டில் தானே நம்ம எழுதணும். ஸோ 4 into 2ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் 4 நமக்கு தேவை. இந்த 2 எப்படி எழுதுறது? 2 நமக்கு வரக்கூடாது இல்லையா? 4 power n அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் எழுதணும் இல்லையா? ஸோ இந்த 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா √4ன்னு எழுதலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள். √4 இருக்கா? இந்த √4ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட்குள்ளே இந்த 2வை 2 into 2ன்னு எழுதலாம் இல்லையா? 2 into 2
4. இந்த 4 நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். 2 × 2 அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா, இங்க பாருங்க 2 ஸ்கொயர்ன்னு எழுதலாமா? 2 டைம்ஸ் தானே இருக்கு 2. அதனால 2 ஸ்கொயர்ன்னு எழுதலாம். இல்லையா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு 2 கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ 2க்கு பதிலா எப்படி எழுதலாம் அப்படின்னா, √4 அப்படின்னு எழுதலாம். அதனால தான் இங்க 4 என்ற ஃபார்மேட்ல கொண்டு வரணும் அப்படின்றதுனால நான் √4 எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ 4 × √4. இங்க 4 இருக்கு. இந்த √4 எப்படி எழுதலாம்னா, 4 ரூட் என்ன ஆகும்னா 1/2. ரூட்டை 1/2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க வந்து என்ன இருக்கு? பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தமா? எதுவுமே இல்ல அப்படின்னா, ஸோ மல்டிப்ளிகேஷன்ல என்ன ஆகும்? பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். பவர்ஸை ஆட் பண்ணும்போது 1 + 1/2ன்னு இருக்கா? அப்போ என்னாச்சு? 1 + 2 நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டினாமினேட்டர் கூட இதை மல்டிபிள் பண்ணிட்டு நியூமரேட்டர் கூட இதை ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2 is 2 + 1 3/2ன்னு ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ 4 × 3/2 ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 32 இருக்குது இல்லைங்களா? 32க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் காரணிப்படுத்துதலில் போடும்போது நம்ம 2 எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 4 என்ற ஃபார்மேட்டில் எழுதணுன்றதுனால நான் டேரெக்டாக 4 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 8 4 is 32. அகைன் 4 போட்டால் 2 4 is 8. ஸோ 2 டைம்ஸ் போட்டால் 1. அப்போ 32க்கு என்ன ஆன்சர் வருது? 4 × 4 × 2 இல்லையா? இப்போ இந்த 4 அப்படியே வச்சுக்கலாம். பவர்ஸில் 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 எப்படி எழுதிக்கலாம்? போன சம்மில் எழுத மாதிரி √4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த √4 எப்படி எழுதிக்கலாம்? 4 ⁻1/2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாமா? பவர்ஸ் ஆட் பண்ணிக்கும் போது 4க்கு 1 + 1 2. அகெயின் 4 ⁻1/2. இந்த 2 × அதாவது இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவர்ஸ் ஆட் பண்ணுவோமா? ஸோ 2 + 1/2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இங்கே டிவைடட் பை ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2 + 1 5/2ன்னு அர்த்தம். ஸோ 4 ⁻5/2 ஆன்சர்.